ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாட்டர்டே லஞ்ச் பண்ண நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தான். என்னடா வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்கிறாங்க, ஆனால் பீட்ரூட் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்களே, அப்போ பிரியாணி கலர் சேஞ்ச் ஆயிருமோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதாங்க கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ பீட்ரூட்டை, அதோட கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளோட ஒரிஜினல் பிரியாணி கலர்லேயே நம்மளுக்கு பிரியாணி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் சுண்டல் அத்தை வேக வச்சு கொடுத்துருந்தாங்க சச்சுக்குட்டிக்கு ஸ்நாக்ஸாக. அவர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுட்டாரு. சரி, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பிரியாணியாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு நார்மலாகவே வெஜிடபிள் பிரியாணி வெரைட்டி ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் இனம் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா பொலன்னு உதிரியாக வந்துருந்துச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸாவோ இல்லை வீட்டில் இருக்கும்போது லஞ்ச் மெனுவாவோ இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.